நாங்கள் படிக்கும்போது he was the only person who had theoretical knowledge as well as practical and aesthetical knowledge. அப்போ நாங்கள் படித்த பேரில் வந்து லாஸ்ட் black and white பேட்ச். ஸோ இருந்த லெக்சரர்ஸ் வந்து கமர்ஷியல் சினிமாவில் பண்ணுற லைட்டிங் ஸ்கீம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ரீசன் இஸ் they used to put lot of hard light. And then black and white வந்ததுனால ஸ்லோ ஸ்பீட் ஃபிலிம் யூஸ் பண்ணதுனால they started putting harsh light. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் வெளியில் இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸோட பெட்டராக ஜிபி சார் லைட்டிங் பண்ணுவார். he started doing the bounce lighting. The first class, he took some 10 major classes in the second year. அது வந்து ஸ்டில் டேட் நாங்கள் இன்னைக்கு போய் ஒரு ஃப்ரேம் ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியும் வாட் எவர் த பேசிக்ஸ் he told us, the golden points and everything, ஓகே, அந்த ஒரு 3-point லைட்டிங்காக இருக்கட்டும், கிராஸ் கீ லைட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸஸ் இந்த டெக்னாலஜி சேஞ்சஸ்க்கான ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் த பேசிக் பிளாட்ஃபார்ம் இஸ் வாட் எவர் இட் தாட் இஸ் ஸ்டில் we are just practicing it. எனக்கு திரைப்பட கல்லூரி அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஜிபிகே சார் தான் எனக்கு மறக்க முடியாத ஒருத்தர். சில பேர் வாழ்க்கையில் எதுக்கு இவங்களாம் சந்திச்சோன்னு தான் தோணும். ஆனால் இவரை நான் சந்திக்காமல் போயிருந்தேன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இந்த அடையாளத்தை நான் எழுந்திருப்பேன். உண்மையிலேயே ஒரு கலையை நேசித்து தொழில்நுட்பத்தை நேசித்து மாணவர்களுக்கு தன்னை முழுமையை ஈடுபடுத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கை முழுக்க ஒப்படைச்சிட்டவர் ஜிபிகே சார். ஒரு கிளாஸ் எடுக்கிறாருன்னு சொன்னோடனே வந்து ஹாப்பியாக உலக உட்காந்துரும். என்னன்னா முதல்ல புரியுற பரிசு உனக்கு என்ன வேணும், உனக்கு எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட பார்த்தாலே புரிஞ்சு வச்சுக்காரு. ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு அவருடைய 32 years சர்வீஸ்க்கு பிறகு பல கேமராமேன்களை உருவாக்குன எங்க மாஸ்டர் வந்து அவர் சொந்தமா ஒரு இன்ஸ்டிடியூட், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ண போறோம் கேள்விப்பட்டு ஹாப்பியா இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்டோட பேர் வந்து மே பிரிட்ஜ்.